friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டேஸ்டியான கஜரா ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கஜரா செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுல பாகுபதம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணாம். வெல்லம் கரைஞ்சதுமே இதை நம்ம வடிகட்டிடலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டிடலாம். இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இதுல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். பிசையும் போது தண்ணியா இருந்துச்சுனாலும் கொஞ்சம் கொஞ்சமா கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் ரவை, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் இல்லைனா கூட ஆப்ப சோடா மாவை கொஞ்சமா எடுத்து வாட்டர்ல கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுன்னா கோதுமை மாவு கொஞ்சமா இதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பதம் வந்திருக்கு. நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சமா நெய் மேலே அப்ளை பண்ணிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 1/2 hour போல நல்லா இதை ஊற வச்சிடலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. நல்லா மாவு ஊறிடுச்சு. நல்லா கெட்டியா இருக்கு. இப்போ இதை ஒரு 5 minutes போல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இருந்து கொஞ்சமா பால் மாதிரி எடுத்து அதை ரவுண்டா உருட்டிக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா உருட்டினதும் இதை ஒரு பிளேட்ல வச்சு சென்டர்ல நைஃப் வச்சு ஒரு கோடு மாதிரி போட்டுக்கலாம். அப்பதான் நல்லா வேகும் உள்ளெல்லாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போதான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ மற்ற இருக்க மாவையும் நம்ம அந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த கஜரா ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெளியில் நல்லா மொறுன்னு இருக்கும். உள்ள ரொம்ப சாஃப்டாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு. எண்ணெய் காய வச்சிருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த மாவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். அப்போதான் உள்ள நல்லா வேகும். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததோ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா டார்க்கா ப்ரௌன் கலர் வந்ததும் இதை வெளியில எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியில எடுத்துடலாம். இந்த மாதிரி கலர் வந்ததும் வெளியில எடுத்துடலாம். அப்பதான் அது ரொம்ப டேஸ்டியா சூப்பரா இருக்கும். இப்போ மற்ற இருக்க மாவையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது வெல்லம்ன்றனால ரொம்ப டார்க் கலர்ல வருது. இதுல சர்க்கரை கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். ரெண்டுத்துலயுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் வெளியில எடுத்துடலாம். இது நல்லா ஆறுனதும் வெளியில நல்லா மொறுன்னு உள்ள ரொம்ப சாஃப்டா சூப்பரா நம்ம கஜரா ரெசிபி ரெடி ஆயிடும். இப்போ நம்ம டேஸ்டியான கஜரா ரெசிபி ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாமா? வாவ், மேலே ரொம்ப மொறுன்னு இருக்கு. உள்ள ரொம்ப சாஃப்டா இருக்கு. நம்ம டேஸ்டியான கஜரா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போதான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.